ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 நாள் வந்து எனக்கு பயங்கரமான வேலை. நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்க போது. டெய்லராக இருக்கேங்க்கா, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, அக்கா என்னால வந்து ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, 3 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டைமும் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பிஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் வந்து இந்த 10 நாள் தைக்காதனால 10 நாள் ப்ளவுஸும் வந்து மொத்தமா இருந்ததுனால என்னால வந்து வேற வழி இல்ல. நான் தச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால தான் 2 நாள் வீடியோவுமே போட முடியல. ஏன்னா பயங்கர வேலை. எல்லாமே தச்சு முடிக்க என்னன்னா காலையில நான் 8 மணிக்கு உட்கார்றேன். அதாவது 8:30, 9 மணிக்கு கிட்டத்தட்ட 9 மணிக்கு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா, கரெக்டா நைட்டு வந்து 9:30 வரைக்கும் நான் ப்ளவுஸ்ல உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல இடையில கேப்ல நான் எதுக்கு எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சிருக்கேன். அதே மாரி மத்த எந்த விஷயத்துக்குமே நான் எந்திரிக்கல. உண்மைய சொல்லணும்னா, இது எல்லா வேலையும் நான் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த 9:00லேருந்து 9:30 வரைக்கும் நான் இருந்த மாரி தான் இருந்துச்சு. இடையில வேணா ஒரு ஈவினிங் டைம் பாப்பா வரும்போது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அவ கூட இருந்திருப்பேன். மத்தபடிக்கு ஃபுல் டைமும் மிஷின்ல இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. இப்படி நான் தச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா தீபாவளி, பொங்கல் அந்த மாரி டயத்துல தான் நான் இந்த ஒரு 5 நாள், 10 நாள் இந்த மாரி ஹெவியா ஒர்க் பண்ணுவேன். மத்தபடிக்கு மத்த டேஸ்ல வந்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் மிஷின்ல உட்கார்ற மாரி தான் பார்த்துக்குவேன். இந்த தடவ வந்து ப்ளவுஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால இந்த மாரி பண்ணேன். இந்த 2 நாள்ல நான் எவ்வளோ தச்சேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,750 கிட்ட தச்சேன். ஒரு வீட்ல இருந்து ஒரு தொழில் பண்ணி இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். நம்ம அதுல எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், எவ்வளோ வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நெறைய பேருக்கு தோணும், அக்கா என்னால வந்து 1 ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, 2 தான் தைக்க முடியுது அப்படிங்கிறது. நம்ம வந்து முயற்சியே பண்ணாம என்னால இதான் முடியும்னு நெனைக்கிறத விட, ட்ரை பண்ணி பாருங்க. 2 ப்ளவுஸ் தைக்கிறவங்க 3 ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்க. 3 ப்ளவுஸ் தைக்கிறவங்க 4 ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, இப்ப வந்து பெண்டிங் அதிகமாகிட்டே இருக்கு அப்டின்னா, என்னைக்கோ ஒரு நாள் எல்லா கஸ்டமரும் ஒரே டைம்ல கேட்கற மாரி ஆயிரும். அப்ப வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கு விடிய விடிய உட்கார்ந்து தச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலா நம்ம கையில இருக்க ப்ளவுஸ தச்சுக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, கொஞ்சம் ப்ளவுஸும் வெளிய போகும். அமௌண்ட்டும் நமக்கு வந்து கையில இருக்கும். எனக்குமே வந்து போன மாசம் 10 நாள் நான் மிஷின்ல உட்காரல அப்படிங்கும்போது, மிஷின் கிட்ட போகவே முடியல. என்ன நெனச்சாலும் சரி நீங்க, மிஷின் கிட்ட போனாலே வந்து 1 ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ் தச்சுட்டு எந்திரிச்சிடுறேன். எனக்கு அதுக்கு மேல மிஷின்ல உட்கார முடியல. அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இல்ல நம்ம எல்லா ப்ளவுஸும் குடுக்கணும். ஏன்னா கஸ்டமர்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்கியூஸ் வந்து ஒரு தடவ சொல்லலாம், 2 தடவ சொல்லலாம். எல்லா டைமும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு திரும்ப வந்து கடகடன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்களுமே வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டைம் வந்து ஒரு 1 வாரம் நான் தைக்கலக்கா, இல்ல 10 நாள் தைக்கல, திரும்ப மிஷின்ல உட்கார போறேன் அப்படின்னா, அந்த டவுன் ஆகுறது ஆயிட்டு தான் இருக்கும். நம்ம தான் வந்து அத க்ரோ த்ரூ பண்ணிட்டு, நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே வந்து ஒரு வேலைக்கு நான் போறேன் அப்படின்னா, எப்படி வந்து டெய்லி வந்து காலையில வேலைக்கு போயிட்டு நைட் வரைக்கும் வேலை பார்க்குறேனோ, அதே மாரி தான் நான் இந்த தொழிலுமே எடுத்துக்கிறேன். உங்க வீட்டு வேலை வேற, அதே மாரி உங்க தொழில் வேற அப்படிங்கிறத பிரிச்சுக்கோங்க. வீட்டு வேலை செய்யாம நீங்க முழு நேரமும் மிஷின்ல உட்காரணும் அப்படிங்கிறது என்னோட தாட் கிடையாது. மிஷின்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா, மிஷின்ல உள்ள வேலையெல்லாம் முடிங்க. அதே மாரி வீட்டு வேலைய முடிச்சுட்டு மிஷின்ல உட்கார்ற மாரி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து என்ன அப்டின்னா, ஒரு சில பேருக்கு வந்து தைக்கலாம் செய்வாங்க. ஆனா வீட்ல எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன்க்கா. மிஷின்லயே உட்காந்துருவேன். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான், அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்டிம்பாங்க. எனக்கு வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மிஷின்ல உட்காந்து தைக்கிறது தான் எனக்கு வந்து சௌரியமா இருக்கும். எனக்கு தான் அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் அந்த மாரி தைக்கிறேன். உங்களுக்கு வந்து அது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டைம்ல தைங்க. அதே மாரி வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனச்சா, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட தைக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த 2 நாள் வந்து பயங்கர வேல. பேக் பெயின் இருந்துச்சான்னு கேட்டா, கண்டிப்பா இருந்துச்சு. கை, ஷோல்டர்லாம் வலிக்க தான் செஞ்சது. ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இவ்ளோ ஹெவியா வேல பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு 2 நாள், 3 நாள் நான் ஹெவியா தச்சுட்டேன் அப்படின்னா, 1 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாரி கொஞ்சம் கம்மியா தைப்பேன். அந்த மாரி தான் நான் என்ன வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம டவுன் ஆகுறது தப்பே கிடையாது. அதுக்காக இல்ல என்னால முடியாது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு, நம்ம வேலைய நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாரி ஒரு சில பேர் வந்து அக்கா கமெண்ட்ல வந்து "அக்கா வீடியோ போடல" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. 2 நாள் வந்து பயங்கர வேலை. என்னால வந்து வீடியோவும் எடுக்க முடியல, எடிட் பண்ணவும் முடியல. வாய்ஸ் ஓவர் குடுத்தா மட்டும் தான் வீடியோ போட முடியும். அதனாலேயே என்னால வந்து போட முடியல. அதே மாரி ஒரு சில பேர் வந்து டிசைனுக்கு வந்து நீங்க கொஞ்சம் கம்மியா தான்க்கா அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கிறவங்க, ஒரு சில பேருக்கு வந்து நான் வீட்ல இருந்து தைக்கிறேன். எனக்கு இது அஃபர்டபுளா இருக்கு. அதனால நான் வாங்குறேன். ஒரு வேள கடை அப்படின்னா நான் அதிகமா தான் வாங்குவேன். எனக்கு வந்து வீட்ல இருந்து தைக்கிறனால கொஞ்சம் கம்மியா வாங்குறேன். அவ்வளோதானே தவிர, மத்தபடிக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களோட முடிவ பொறுத்து தான். நான் வந்து சொல்ற மாரி தான் நீங்க அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
ஒரு சில பேர் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து நான் தைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாரி தைங்க. ஏன்னா வேலைக்கும் போயிட்டு வந்து திரும்ப தைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நானுமே அந்த மாரிலாம் வேலை பார்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாரி இருக்காது. அதனால வீட்ல இருந்து தைக்கிறீங்க, இந்த தையல் தொழில் மட்டும் தான்க்கா பண்றேன் அப்படிங்கிறவங்க, உங்க டைம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பிரிச்சு, எனக்கு இந்த டைம் நான் தைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாரி நீங்க தான் வந்து உங்க டைம வந்து சேவ் பண்ணிக்கணும். இன்னொன்னு ப்ளவுஸ் அதிகமாயிட்டே இருக்கு பெண்டிங் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் வீட்ட விட்டு போகவே போகாது. அதே மாரி கரெக்ட்டா தச்சு நீங்க தச்சு குடுத்த உடனே காசு குடுக்குறாங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லாம் தச்சு குடுக்க பழகுங்க. அதே மாரி எப்பவுமே வந்து எல்லா நேரமும் நம்ம ஒரே மாரி தான் இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு நாள் வந்து எனக்குமே டயர்ட் ஆகும். எனக்குமே வந்து ஏன்டா தைக்கிறோம் அப்படிங்கிறலாம் தோணும். அடுத்த செகண்ட் வந்து நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இத தைக்கிறதுனால எனக்கு ஒரு ரூ. 500 கிடைக்குது. நான் ஒருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். அப்பனா நம்ம உழைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி நான் திரும்பவும் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிருவேன். எப்பவுமே வந்து டவுன் ஆகுறது பிரச்சனையே கிடையாது. அதுலேருந்து நம்ம எப்படி வந்து வெளில வரணும் அப்படிங்கிறதையும் நீங்க கத்துக்கணும். இன்னொருத்தங்க சொன்னா தான்க்கா நான் தைப்பேன். அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, நீங்களே உங்கள வந்து பாசிட்டிவா மாத்திக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த எழுதி வச்சு, அந்தந்த டயத்துல அந்தந்த வேல பார்க்குறது பிடிக்கும். அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா, அதுக்கு தக்கன நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. நைட்டு தூங்கும்போதே வந்து ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. நான் இத்தன மணிக்குள்ள வீட்டு வேலைய முடிக்கணும். இத்தன மணிக்கு வந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இத்தன மணி வரைக்கும் தைக்கணும். அப்படிங்கிற மாரி உங்களுக்கு நீங்க வந்து உங்க டைம வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு ப்ராப்பரா ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால அந்த வேலைய பண்ண முடியும். நம்ம வந்து இன்னைக்கு இல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்த மாத்த என்ன ஆகும்னா, கஸ்டமர் ஒரு பக்கம் நம்மள விட்டு போவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "என்னைய குடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? நீங்க தைக்கவே இல்ல." அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க தான் வந்து உங்க டைம வந்து ஷெட்யூல் பண்ணிக்கணும். அதே மாரி போன மாசம் வந்து நெறைய பேர் என்ட்ட கேட்கறது, "போன மாசம் எவ்வளோக்கா தச்சீங்கன்னா?" ரொம்ப கம்மி. ஏன்னா என் வீடியோவே கம்மியா தான் போட்டிருப்பேன். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, தச்சது வந்து போன தடவ வந்து நான் 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் 12ஆம் தேதி வரைக்கும் மட்டும் தான் தச்சேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே 1, 2 அந்த மாரி தான் தைக்க இருந்துச்சு. அந்த அமௌண்ட்டுமே வந்து எனக்கு பர்சனல் செலவு இருந்ததுனால, அதிலேயே வந்து செலவாயிருச்சு. அதையுமே மொத்தம் வந்து மினிமம் வந்து ஒரு ரூ. 12,000க்குள்ள அந்த மாரி தான் சம்பாதிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். நானும் கணக்கு பார்க்கல. அவ்வளோதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் நான் வந்து கணக்கு பார்த்து சொல்றேன். உங்களுக்கு வந்து போன மாசம் எப்படி போச்சு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. போன மாசம் வந்து எனக்கு பர்சனல் வேலையா இருந்தனால, என்னால வந்து தைக்க முடியல. அதனால கம்மியாயிட்டு. இந்த மாசம் நான் கண்டிப்பா வந்து அதிகமா தச்சு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இந்த மாசம் கமிட்மெண்ட்டுமே நெறைய இருக்கு. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நல்லா யோசிங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல உங்க குழந்தைங்களோட ஃபீஸு, அவங்களுக்கு தேவையான பேகு இதெல்லாம் வாங்க வேண்டிய செலவு வரும். அதனால இனிமேல் வந்து இதுவரைக்கும் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணல அப்டிங்கிறவங்க கூட, இனிமேல் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பக்கத்து வீட்ல உட்காந்து பேசினாலோ, இல்ல ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல டிவி பார்த்துட்டு நம்ம சும்மா படுத்திருந்தாலோ, நமக்கு யாரும் கொண்டு வந்து காசு குடுக்க போறதில்ல. நம்ம உழைச்சா மட்டும் தான் நமக்கு காசு. எனக்கு இந்த காசே தேவைப்படாதுக்கா அப்படிங்கிற மாரி யாருமே இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல தான் நீங்க இந்த தொழில சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த வேலைக்கு நம்ம எவ்வளோ டைம் குடுக்கணும், எவ்வளோ வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு வேலைய நம்ம வந்து டெய்லி பண்ணா மட்டும் தான் நமக்கு வருமானம் வரும். நான் ஒரு 10 நாள் பண்றேன்க்கா, 10 நாள் நான் வந்து சும்மா இருக்கேன். அதுக்கப்புறம் 10 நாள் எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இருந்தீங்க அப்படின்னா, உங்க கஸ்டமர் உங்கள விட்டு போயிருவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நமக்கு டெய்லி ஒரு வேல பார்க்கும்போது தான் அது ஒரு வேலையாவே தெரியாது. நான் ஒரு 10 நாள் பண்ணிட்டு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னா, திரும்ப மிஷின்ல உட்கார்றதுக்கே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீங்க எப்பவுமே வந்து டெய்லி ஒரு 2 ப்ளவுஸ், 3 ப்ளவுஸ் தைக்கிற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் ஆர்டர் வரல அப்டின்னா, நீங்க வந்து ஆர்டர் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்டிங்கிறத யோசிங்க. நீங்க தைக்கிறீங்கங்கிற விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி நீங்க தைக்க ப்ளவுஸ் குடுத்தாலும் நான் உடனே குடுத்துருவேன் அப்டிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் அப்டின்னா, நீங்க குடுத்த உடனே நீங்க கட் பண்ணி உங்க ப்ளவுஸே இல்ல, இந்த ப்ளவுஸ் தான் இருக்கு அப்டின்னா, கட் பண்ணி உடனே குடுத்துருங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து நான் எனக்கு 7ஆம் தேதி போதும், 8ஆம் தேதி கேட்டாங்கனாலும், நீங்க 6ஆம் தேதி ரெடி ஆயிட்டு அப்டின்னா கண்டிப்பா குடுத்துருங்க. அப்போ வந்து உங்களுக்கு மேல நம்பிக்கை வரும். இந்த பொண்ணு வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்டதுக்கு முன்னாடியே குடுத்துருவா அப்படிங்கிற நம்பிக்கை வரும். எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொழில்ல உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும். அவங்க நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னா, உங்களால வந்து எந்த இடத்துலயுமே வந்து உங்களால சம்பாதிக்க முடியாது. அதனால இந்த தொழில வீட்ல இருந்து பண்றவங்க கண்டிப்பா கம்பல்சரி டெய்லி வந்து மிஷின்ல உட்கார்ந்து தைக்கிற மாரி தான் இருக்கும். அப்படி பண்ணா மட்டும் தான் உங்க தொழில்ல நீங்க அடுத்த லெவல் போக முடியும். அதே மாரி ஒரு சில கஸ்டமர் வந்து திட்டுறாங்க. நீங்க வந்து ஒழுங்கா தைக்கலன்னு சொல்றாங்கங்காக உங்க தொழில விட்டு போணும் அப்டின்லாம் யோசிக்காதீங்க. எப்பவுமே வந்து ஒரு சின்ன சின்ன தப்பு வந்தா மட்டும் தான் அத சரி பண்றதுக்கு நம்ம கத்துக்குவோம். அத யோசிங்க. எல்லா டைமும் நமக்கு ஒரே மாரி இருக்காது. எனக்குமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லுவாங்க. நான் சரி பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு என்னோட தையல் பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு வந்து ஏன் உங்கள்ட்ட போய் தைக்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் நீங்க வேற யார்ட்டயாவது தச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அது தப்பு கிடையாது. அதுக்காக உங்களுக்கு டெய்லர் கிடையாது.
கிடையாது. நீங்க நல்லா தைக்கல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு உங்களுக்கு வந்து செட் ஆகல அவ்வளோதானே தவிர, மத்தபடிக்கு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றவங்கட்ட நீ நெறைய ப்ளவுஸ் வாங்கி தையுங்க. உண்மையிலே வந்து இந்த 2 நாளும் பயங்கர வேலை. என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது வந்து கொஞ்சம் கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஈவினிங் மேலேயே வந்து கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆனாலுமே விடாம இல்ல முடிச்சிரணும், இந்த ப்ளவுஸ குடுத்துறணும் அப்படிங்கிற மாரி கமிட்மெண்ட்லயே போனேன். நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஏன்னா, இன்னொருத்தங்க வந்து "நீ நல்லா தையி, உனக்கு வந்து டைம் இருக்குல்ல தையி" அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சின்ன குழந்தைங்களும் கிடையாது. நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு. அந்த தொழிலுக்கு நம்ம குடுக்க வேண்டிய நேரத்த கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் நம்மளால வருமானம் சம்பாதிக்க முடியும். இந்த 2 நாள்ல நான் தச்ச ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, கஸ்டமருமே வந்து அமௌண்ட் கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்டின்னா, நமக்கு தைக்கிறதுக்கு இன்னும் நெறைய தோணும். நான் நெறைய தைக்கணும், நெறைய சம்பாதிக்கணும் அப்டிங்கிற எண்ணம் இருக்கும். அதனால ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஒரு 1 வாரம் நான் தைக்கலக்கா, இப்ப தான் திரும்ப தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்றவங்கலாம், அமௌண்ட் கரெக்ட்டா குடுக்குறவங்களுக்கு முதல்ல தச்சு பழகுங்க. அப்பதான் பாசிட்டிவா இருக்கும் நமக்கும். இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்டிங்கிற மாரி நாளைக்கு தைக்கணும் அப்டிங்கிறது தோணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க, ரொம்ப நாள் ஆக்குறாங்க ப்ளவுஸ்க்கு காசு குடுக்கறதுக்கு அப்டின்னா, அந்த கஸ்டமர அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, அவங்க பின்னாடி நம்ம சுத்துறது நமக்கு வேல கிடையாது. சில பேர் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க. அமௌண்ட் குடுக்கணும் அப்டின்னு சொல்லணும் அப்டின்னா, அவங்க வீட்ல போய் நம்ம பாக்குற மாரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட். அதனால உங்களுக்கு தெரியும் இந்த கஸ்டமர் வந்து கரெக்ட்டா குடுத்துருவாங்க. இவங்கட்ட எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு தச்சு குடுங்க. ஒரு சில பேர் வந்து குழந்தை இருக்குக்கா, எனக்கு சின்ன குழந்தை இருக்கு, கை குழந்தை இருக்கு. அத வச்சுட்டு என்னால தைக்க முடியலன்னா, அவங்க எப்ப தூங்குறாங்க, எப்ப டைம் கிடைக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாரி பார்த்து பண்ணுங்க. அதுவுமே வந்து ஒரு சில பேருக்கு கட்டாயம் இருக்கும். நான் இத தச்சாதான்க்கா என்னோட ஃபேமிலிய கொஞ்சம் ரன் பண்ண முடியும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறவங்க தைங்க. இல்லக்கா எனக்கு வந்து ஹஸ்பண்ட் நல்லா தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தைக்கிறவங்க வேற. இல்ல அப்படின்னா, உங்க குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தைங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம தொழில் வந்து நமக்கு வந்து நமக்கு மறந்து போறதெல்லாம் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நீங்க தைங்க. ஒண்ணும் தப்பில்ல. குழந்தை பிறந்து நான் 6 மாசத்துலயே தைக்கிறேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 வயசு ஆகட்டும். அவங்களுக்கும் புரியும். அவங்க கொஞ்ச நேரம் தூங்குற டைம் நம்ம தச்சுக்கலாம். அந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் என்ட்ட வந்து அந்த டவுட் கேட்பீங்க. "அக்கா குழந்தை இருக்கு. அதனால நான் வந்து தைக்கலாமா?" அப்படிங்கிற மாரி. அப்போ வந்து உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அத மேனேஜ் பண்ணி நீங்க தைங்க. டெய்லி கட்டாயம் இவ்வளோ தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க தூங்குற டைமோ, இல்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம் எதுவோ அந்த மாரி தச்சுக்கோங்க. ஒரு சில பேர் வந்து நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. நான் தைக்கலாமா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறீங்க. அது வந்து எனக்கு தெரியாது. நெறைய பேர் வந்து அவங்கவங்க டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. இல்லன்னா குழந்தை என்ன பொறுத்தவரைக்கும் குழந்தை பெத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஓடி போறதில்ல. நம்ம தொழில் நம்மள விட்டு எங்கேயும் போகாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த டச்சப்ல இருந்தாலே போதும் மறக்காம இருக்கும். அதனால உங்க ப்ளவுஸ நீங்க தச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மறக்காது மேக்ஸிமம். அதனால அத பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து இந்த மாரி டவுட் நெறைய பேர் கேட்குறீங்க. அதே மாரி நாளையிலேருந்து நமக்கு வந்து என்னென்ன மாரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய டிசைன் வந்து தச்சிருக்கேன். அத ஷார்ட்ஸ்லயுமே போட்டிருக்கேன் போன ஷார்ட்ஸ்ல. அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோவா போடுறேன். நம்மளுமே வந்து மனுஷங்க தான். நமக்குமே சில பிரச்சனை வீட்ல இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கடந்து நம்ம தொழில் மேல அத வந்து காட்டக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்காக எந்த வீட்லயும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது கிடையாது. பிரச்சனை இருந்தாலும் உங்க தொழில்ல அந்த விஷயம் எதுவுமே காட்டாதீங்க. அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தொழில் வேற, நம்மளோட குடும்பம் வேற. தொழில் பிரச்சனைய எப்படி நீங்க ஃபேமிலில காட்டக்கூடாதோ, அதே மாரி வீட்ல உள்ள பிரச்சனைய உங்க தொழில்ல காட்டிறாதீங்க. முக்கியமா கஸ்டமர்ட்ட நம்ம ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கும்போது அவங்க பேசுனாங்க அப்படின்னு நம்ம எடக்கு மடக்கா பேசி எதுவும் பிரச்சனையாயிறக்கூடாது. அதனால எப்பவுமே வந்து கஸ்டமர் வேற, உங்க ஃபேமிலி வேற அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்க தொழிலுக்கு தேவையான டைம் வந்து நீங்க குடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியும். நான் வந்து கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இத விட ஜாஸ்தியா 2 நாள்ல சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. என்னாலயே முடியும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க ட்ரையே பண்ணாம எனக்கு இது வராது, இது தெரியாது அப்படின்னு சொல்றத விட்டுட்டு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு